ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஏடிஎம்மோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இப்போ தான் நம்மளோட வீடியோவில் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்டு வாய்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் நம்ம இதோட எண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அகெயின் அந்த சந்துக்குள்ளேயே 2 பேத்துக்கு ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். அப்போ ஜேகேவை லில்லிக்கு ஃபோன் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். அண்ட் லில்லிக்கிட்ட உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்புறம் லில்லி நாளைக்கு தான் நீ ஸ்கூலோட லாஸ்ட் டேன்னு சொல்கிற, யூனிஃபார்ம் போட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கும். அண்டு ஜிம்மின் ஜேக்கோட வீட்டுக்கு வரும்போது ஜேக்கோட தங்கச்சி மூஞ்சி திருப்பிட்டு போவா. இதோட நம்ம எண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேடா, நம்ம இந்த பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். அப்போ ஜிம்மினும் அப்படியே கிளாராவை பார்த்து சிரிச்சிட்டு, ஏ மச்சான் நான் போயிட்டு வரட்டா? அப்போ ஜேகே, டேய் மூட்டு உள்ளவா என்ன, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் அப்போ ஜிம்மினும் அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துட்டே இருக்கான். அப்போ கிளாரா, இப்போ நான் தண்ணி குடிக்க போகணுமே, இவன் வேற இருக்கான், என்ன பண்ணுறது? நீ கண்டுக்காது கிளாரா, நீ பாட்டில் போயிட்டே இரு அப்படின்னு அவளும் ஒரு குட்டியோண்டு வாண்டு ஆட்டம் அப்படியே அவங்கள இக்னோர் பண்ணுற மாதிரி அவள் பாட்டில் அவங்கள கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஜேக்கி அப்படி கிளாராவை கூப்பிட்டு, ஏய் நடியா, நான் அமைதியாக போகிறேன், எப்போது அப்படி வம்பழுத்துட்டு அந்த மாதிரி இருப்பியே, இன்னைக்கு என்ன? அண்ணா ஜேகே, நான் அப்புறம் பேசட்டா? நீ ஜிம்மினா பாத்தியாவில் ஒரு மார்க்கமாக போகிறா? ஏய் நாச்சு யாரி ஸ்கூலில் கலாச்சி விட்டானுங்களா என்ன? எப்படி கரெக்டாக கேட்குறாரு? அது அண்ணா, நான் தண்ணி குடிக்க போகிறேன், ஒரு மாதிரி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் அப்படி உள்ளே போயிடுறா. அப்போ ஜிம்மின் கிளாரா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக சிரிச்சுட்ருக்கான். அப்போ கிளாரா அண்ட் ஜிம்மின் 2 பேருமே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கிளாரா அவள் ஃப்ரெண்டு கூட நின்றுட்டு அப்படியே இந்த சைடு ஒரு சீனியர் இருப்பார், அவரை பார்த்து செம்மையாக சைட் அடிச்சுட்ருக்கா. ஏய் இன்னும் ஒரு நாள் தானே, இப்போ தான் இந்த சீனியரை நல்லா பார்க்க முடியும். லாஸ்ட் நாள் அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பார். அப்புறம் அந்த சீனியரை நான் எப்போ பார்க்க முடியும்னு கூட எனக்கு தெரியல. அப்போது கிளாராவோட ஃப்ரெண்டும், ஏய் நீ பேசாமல் போய் ப்ரப்போஸ் பண்ணிடு, இல்லைனா நீங்கள் தான் என் க்ரஷ்ன்னு சொல்லிடு, வேலை முடிஞ்சது. எனக்கு தான் பயமாக இருக்கே, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குத அப்படி ஜிம்மின்னு கேட்டிருப்பான். ஓ குட்டி பிசாசு, உனக்கு நார் கூட்டு விடலான் இருந்தா நீ சீனியரை கூட்டு விட்டுட்ருக்கியா? யாரது அப்படின்னு சொல்லிட்டு கிளாராவும் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த சைடு ஜிம்மின்னு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாரோ. வணக்கம் ஜிம்மின் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படிமா இருக்க? நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி ஃபன்னியாக போயிட்டு கிளாராவும் அப்படி மென்று முழுங்கிட்டு ஒன் சைடு ஜிம்மினையும் இன்னொரு சைடு அந்த சீனியரையும் சைட் அடிச்சுட்டு இருக்கா. ஐ மீன் சீனியரை சைட் அடிக்கிறா, ஜிம்மின் பார்க்குறானான்னு பார்க்குறா. ஓகேவா? ஸோ அப்புறம் நம்ம போயிடலாமா? இவன் வேறு இங்கே உட்காந்துட்டான், அவரை என்னால் கம்ஃபர்டபுளாகவே பார்க்க முடியல அப்படின்னு கிளாராவும் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அப்படியே போகிறதுக்கானே அந்த சைட் போகிறா. அப்போ ஜிம்மினும் அப்படியே கிளாராவுக்கு தெரியாமல், ஓ அங்கிட்டு போறியா? குட்டி பிசாசு பார்த்துடலாமா நீயா நான் அப்படின்னு அவனும் அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் ஒரு மரத்துக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சு நிற்கிறான். இங்கே பாரு, நான் இங்கே போய் சொல்ல போகிறேன், நீங்கள் ஆனால் எனக்கு அவ்வளோ இஷ்டம், நீங்கள் தான் என்னோடய க்ரஷ் அப்படின்னு. ஒரு வேலை வரைக்கும் ஆள் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கிளாரா யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த சைடு ஒரு பையன் போகிறான். அப்போ ஜிம்மின் அந்த பையன் பின்னாடி போயிட்டு, டேய் உனக்கு தெரியுமா, இதோ இருக்கா நீ சீனியரு, அவன் ஆளுக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணானாமே, அவன் ஆளை அதை பார்த்துட்டும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டானாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா முன்னாடியே அவள் காதில் படுற மாதிரி பேசிட்டு அப்படி இந்த சீனியர்கிட்ட போய் நிற்கிறான். என்னது இவன் எதுக்கு சீனியர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு அப்படின்னு கிளாராவும் ஜிம்மினை பார்த்துட்டே இருக்கா. என்னது இவர் போய் என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஐ மீன் சீனியர்னால் ஜிம்மின் அண்டு கிளாரா இப்போ பார்த்துட்டு இருக்க சீனியர் எல்லாத்துக்குமே ஒரு ஏஜ் தானே.
அப்போது ஜிம்மின்னு போயிட்டு இருந்த சீனியர்கிட்ட நிறையா பேசுகிறான். பேசிட்டு அப்புறமா டேரெக்டாக அப்படியே கிளாரா பக்கத்தில் வர்றான். நீங்கள் என்ன அவர்கிட்ட போய் பேசுனீங்க? ஆ அவர்கிட்ட என்ன நீங்கள் பேசுனீங்க? ஏய், எங்களுக்குள்ளே 1000 இருக்கும், நீ அதை கேட்குற? இல்லை, அவர் தான் என் க்ரஷ்ஷு. அண்ணா கிட்ட சொல்லிடாதீங்க, ஜஸ்ட் க்ரஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் கிட்ட சொல்கிறா. அப்போ ஜிம்மின் அப்படி மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு, ஓ க்ரஷ்ஷா? ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இல்லையே. என்ன சொல்கிறீங்க? அவருக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கா? இல்லையே, அவர் சிங்கிள்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏய், நீ எப்போ கேள்விப்பட்ட? அது நான் சைட் அடிக்கும்போது நான் இங்கே வந்தேன்ல, அப்போலேருந்து சைட் அடிக்கிறேன். அப்போ கேட்டேனே, அவர் சிங்கிள் தான் சொன்னார். நீ அவங்ககிட்ட டைரெக்டாக கேட்டியா? இல்லை, அப்படி இப்படின்னு விசாரிக்கும் போது நான் கேட்டேன். அதான். நல்ல வேலை போய் அவங்ககிட்ட டைரெக்டாக கேட்கல. ஏய், உனக்கு விஷயமே தெரியாதா? அவன் கமிட் ஆகி கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது. என்னது, கமிட் ஆகிட்டாரா? ஆமாம். ஏன், உனக்கு தெரியாதா? இல்லையே, இப்போ வர சிங்கிள்னு தான் நினச்சிட்ருக்கேன். இல்லை, அவன் கமிட்டடு. ஓ அப்படியா? என்ன அப்படியே மூஞ்சி சுருங்கி போச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் அவங்க என்ன பற்றாத? எதுக்கு? அவன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு தான் தாலிக்கு அப்படியே ரோஸு எல்லாமே அனுப்பிடுவான், லவ் லெட்டர்லாம். அதுக்கே 100 பொண்ணு அவர் கூப்பிடணும்? தூது. ஆமாம். நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா அவர் சிங்கிள் தானா? ஏய், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்டி, அவர் சிங்கிள் தான். அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாராவும் அப்படியே சோகமாக மூஞ்சி தொங்க போட்டுட்டு அப்படியே என்னோடய ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ கிளாரா போனதும் ஜிம்மினும் அப்படியே சிரிச்சுட்டே அவனோட பேக்கெட்டை ரப் பண்ணிவிட்டு, பா இந்த குட்டி பிசாசை பேசி அனுப்புறதுக்குள்ளே என்னோடய பாதி ஜீவன் போயிடும் போலையே அப்படின்னு அவன் நடந்து போகிறதே பார்த்துட்டு அவனோட மனசுக்குள்ளேயே, எப்பட்ரி உனக்காக இங்கே ஒருத்தர் நினச்சிட்டே காத்துட்ருப்பேனா? அகை நீ அந்த வெயிட்டெல்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு லாங் டிஸ்டன்ஸ் லவ் இப்போது பக்கத்தில் வந்த. ஆனாலும் உன்னை அடுத்தவனை போயிட்டு லவ் பண்ண விட்டுருவேனா? நான் என்ன முட்டாளா? அவனுக்கு ஆள்லாம் கிடையாதுடி. ஆனால் நீ எனக்கு தான் பிடிக்கும், லேட்டாக பிடிக்கும் அப்படின்னு அவனும் அப்படியே யோசிச்சுட்டு சிரிச்சுட்டே அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ அப்புறம் அந்த ஸ்கூல் விடுவாங்கள்ல, அந்த ஒரு ஈவினிங் அப்படியே பசங்கள்லாம் எனக்கு தானே லாஸ்ட் டே, ஸோ அதனால் செம்ம ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது கிளாராவும் பார்க்குறா சீனியரை. என்னது இவ்வளோ ஹாப்பியாக இருக்கார், கையில் நல்லா கோக் வேறு வச்சுட்டு. பேசாமல் நம்ம க்ரஷ் தானே, தூரத்தில் நின்று சைட் அடிக்காமல் பக்கத்தில் போய் கொஞ்சமாச்சும் பேசலாம் அப்படின்னு அவளும் பக்கத்தில் வந்துட்டு, ஹாய் சீனியர், ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி குதிச்சுட்டு இருக்கான் கோக் குடிச்சிட்டு. சீனியர், கேள்விப்பட்டேன் உங்களுக்கு லவ் எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா சொல்லும்போதே கரெக்டாக ஜிம்மி நாங்கள் என்ன வந்துட்டுருக்கான். ஜேகே, ஜிம்மினா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லில்லியை பற்றி யோசிச்சுட்டே வந்து சிரிச்சுட்டு இருக்கான். மச்சான் ஒரே நிமிஷம் மச்சான், ஒரு நிமிஷம் நீ போயிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அனுப்பி விட்டுட்டு அவனும் அப்படியே ஓடி வந்து பார்க்குறான். என்னது, நீங்கள் கமிட்டட் இல்லையா? ஹே ஐயும் மேட், யார் சொன்னது நான் கமிட்டட்னு? நான் சிங்கிள் லைஃப் தான் என்ஜாய் பண்ணுறேன். இதோ இப்போது அதுக்கு தான் பார்ட்டி. ஸ்கூல் லைஃப் வரைக்கும் யாரையும் டேட் பண்ணல, ஸோ இன்னைக்கு காலேஜ் லைஃப்பில் போய்ட்டு யாரையாச்சும் டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ கிளாராவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமினா நீ மாட்டினடா, போச்சு அவ்வளோதான் அப்படின்னு அவனும் அப்படி நின்றுட்டே இருக்கான். ஜிம்மின்னு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு. அப்போ கரெக்டாக கிளாரை திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜிம்மின் கிளாராவை பார்த்து, ஹே என்ன கிளாரா, என்ன இந்த பக்கம் ஜிம்மின் அப்படின்னு பார்த்து முறைச்சிட்டு அப்படியே வேகமாக அவள் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. ஸோ இதுதான் நடந்திருக்கும். அப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஒரு எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிளாராவும் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பாள்ல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவளோட நெயிலை பைட் பண்ணிட்டே, இவர் என்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, எப்படி இப்படிலாம் இவருக்கு போய் சொல்ல மனசு வருது? கிளாரா போச்சு, அந்த
அந்த ஒன் சைடு க்ரஷ்ஷும் போச்சு. அவ்வளோதான். ஓ, க்ரஷ்னாலே ஒன் சைடு தானா? குழம்பிட்ட கிளாரா அப்படின்னு அவளும். இப்போ நான் எப்படி வெளில போகிறது? எனக்கு நீ ஏன் பயப்படுற? அவர் தான் ஒரு மாதிரி ஒளிஞ்சுக்கணும் பொய் சொன்னதுக்கு. நீ எதுக்கு கிளாரா ஒரு மாதிரி? ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கே. என் க்ரஷ்ஷை வேற அவர்கிட்ட ரிவீல் பண்ணி தொலைச்சிட்டேன். இங்கே பாரு, நல்லா ஃபேஸை வந்து டெரராக வச்சுக்கோ. அப்படி ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகிட்டு நடந்து போகணும் அப்படின்னு நான் ஒரு 8 தான் எடுத்து வைக்கிறா. பார்த்தா ஜிம்மின் ஓ மேலே ஆசைதான். டேய் ஜிம்மினா, என்ன இந்த பாட்டு மச்சான்? அவனுக்கு இந்த பாட்டு தெரியாதா என்ன? ஃபேமஸான பாட்டு மச்சான். ஓ என்னடா புதுசாக பாட்டலாம்? அது அப்படி தான் மச்சான். போச்சு, இவர் சொல்லிடுவாரா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அப்போ நீங்கள் கிளாரா நிற்காத, ஸ்டெப்ஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஓடிடு அப்படின்னு அவளோட ஒவ்வொரு ஃபோர்த் ஸ்டெப்பையும் ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக வச்சு நடந்து போயிட்டே இருக்கா. மச்சான் ஒன் சைடு லவ்லாம் உனக்கு தெரியுமா மச்சான்? அப்போ ஜேகேவும் அப்படி சிரிச்சிட்டே லில்லியை யோசிச்சு பார்க்குறான். கொப்பமானே, எனக்கு ஏன்னா தெரியாது. இதோ என் லில்லி இருக்கா, என் ரதி, என் தேவதை எல்லாம் அவதான் தெரியுமே மச்சான். ஓ, நீ அப்படி அறியா மச்சான்? நீ மூடு என்ன சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லு ஜிமினா. மச்சான் அது சும்மா மச்சான் தெரியுமான்னு கேட்டேன் அப்படின்னு அவனும் சமாளிக்கிறான். அப்போ கிளாராவே இதுக்கு மேலே இவங்க 2 பேர்த்தையும் இங்கே இருக்க வச்சோன்னா அவ்வளோதான், இவர் சொன்னாலும் சொல்லிடுவார். அண்ணா ஏய் என்ன அண்ணா மேலே ஏதோ அந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அதை அப்பா க்ளீன் பண்ண சொன்னார். என்கிட்ட எதுவும் சொல்லடி. ஆனால் சொன்னார் நீ போயிட்டு க்ளீன் பண்ணிடுண்ணா. ஏய் அதேன்னு என்ன மட்டும் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு அப்பா? உன்னைய சேர்த்து தானே சொன்னார். வேணாம், நம்ம 2 பேரும் சேர்த்து தான் சொன்னாருன்னு சிம்மினை மட்டும் தனியாக இங்கே இருக்க வச்சிடலாம். ஆமாண்ணா, என்னையும் தான் சொன்னார். வா நம்ம 2 பேரும் பண்ணலாம். ஏய் போயிட்டு வேலையை பாரு. போடி போ. ஆனால் ஒழுங்க மரியாதையாக வந்துரு, இல்லைன்னா அப்பா கிட்டே சொல்லிவிடுவேன். ஓ, அப்பா கிட்டே சொல்லுவியா? ஏய் ஜிமினா, சரி வா போய் க்ளீன் பண்ணலாம். என்ன அண்ணா ஜிமினையும் கூப்பிடுறாரு. டேய் ஜிமினா முட்டு வா. மச்சான் இதோ வர்றேன் அப்படின்னு ஜிம்மினும் அப்படியே ஜேகே பின்னாடி போகிறான். பார்த்தா ஸ்டோர் ரூம் ஆல்ரெடி நீட்டாக தான் இருக்குது. ஏய் குட்டி பிசாசு, இதில் என்னடி அப்பா க்ளீன் பண்ணி சொன்னார்? எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. அது அண்ணா, இருந்தாலும் நம்ம வீடை நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே ஜேகேக்கு அப்படியே ஒரு நோட்டிஃபிகேஷன் லில்லிக்கிட்ட இருந்து. ஜேகே சாப்பிட்டியா நீனு? ஐயோ எவ்வளோ கேர் பண்ணி கேட்குறா பாரு. சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா? அண்ணா அங்கே என்ன ஃபோனில் பார்க்குற? உன் அண்ணா பார்க்கல பண்ணுறான். என்னது? மெசேஜை சொன்ன மெசேஜை. ஏய் நான் 2 பேரும் இப்போ ஒன்று பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து அப்படியே க்ளீன் பண்ணுங்க, நான் அப்படியே கீழே போயிட்டு ஒரு வேலை அறிக்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் ஆகிடுறான். அப்போ அந்த ரூம்குள்ளே கிளாரா ஜிம்மன் 2 பேர் மட்டும்தான். அப்போ வெளியில் போனதுமே ஜங்குக் அங்கே அவங்களோட அப்பாவோட காரெல்லாம் பார்க் பண்ணி நிற்கிறதுக்கு ஒரு லேன் இருக்கும்ல, ஸோ அந்த சைட் போயிட்டு ஒரு செடி பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே லில்லிக்கு கால் பண்ணுறான். லில்லி ஃபோன் எடுத்துரு அப்படின்னு ஒரு 2 ரிங் தான் போயிருக்கோம். அவளும் அப்படியே கரெக்டாக கால் எடுக்கிறா. ஹலோ ஜேகே. லில்லி ரெடி பண்ணிட்டுருங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இந்தோ சும்மா தான். இனி டியூஷனுக்கு வருவாங்கள்ல நைட்டு, அவங்களுக்கு நான் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஓ அப்படியா? வேறு என்ன? சரி, என்னை கேட்டல சாப்பிட்டியான்னு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் ஜேகே. அப்புறம்ண்ணா சரி, ட்ரெஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டியா என்ன? இல்லையே, அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன். இல்லையே, நீ எதுவும் சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ஜும்கா மட்டும் காதில் மாற்றிட்டேன். ஓ, அந்த குட்டியால் ஸ்டட்டப் எடுத்துகிட்டு ஜும்கா போட்டியாடி? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? தெரில, ஏதோ சென்ஸ் ஆச்சு அதான்.
அப்புறம் அன்றைக்கி ஒரு ஓவர் கோட் அப்படியே மேலே போட்டு விட்டல குளிர போகுதுன்னு. ஓ இதோ அன்னைக்கு அழுதுட்டு கூட இருந்தோமே. இல்லடி, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சோகமான கதை பேசி அழுதுகிட்டு இருந்தோம். ஏ ஆயிடுச்சு இருக்க மாட்டேல நீனு. சரி, அது என்ன? அது என்கிட்டே இருக்கு. ஏன் வச்சுக்க மாட்டியா? உங்கள் வீட்டில் அது ஒன்று இருக்கிறனால பாரமாக இருக்கா? அப்படிலாம் நான் சொல்லலை. அப்புறம் என்ன? அது வாங்கிக்கிறியா? பார்க்கவே கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது. ஏன் காஸ்ட்லியான பொருள்லாம் இங்கே தான் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும்னு ஏதாச்சும் எவன் போட்டான்? எவன் ஜஸ்டிஃபை பண்ணுறது? ஐயோ, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்போவே காலேஜ் போகிறதுக்கு எதிர்த்து பேசுகிறதுக்கும் நல்லா பழகிக்கிட்டான். இன்னைக்கு காலேஜ் போயிட்டான்னா ப்ரொஃபஸரே இப்படி தான் பேசுவான் போல். லில்லி, என் மைண்ட் வாய்ஸ் நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கடி. நான் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசலை, உன்கிட்ட தான் பேசுகிறேன். எங்கே பாரு ஜேகே, சும்மாவே நீ கோவப்படுவ. அதுவும் காலேஜ்லாம் போயிட்டா ஸ்கூல் மாதிரி இருக்காது தான், பட் ரொம்ப வாய் பேசக்கூடாது, புரியுதா? அப்படி தான் பேசுவேன். உனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ஜங்குக்கா. ஏதாச்சும் பண்ணுறீ, ஏதாச்சும் பண்ண, ஒரு கிஸ் அடிக்கிறியா அப்படின்னு கேட்கணும் போல தான் இருக்குது. ஆனால் செருப்பு எடுத்து அடிச்சிருவே. இல்லடி சும்மா. அப்புறம் நான் பண்ணுறான் என் மச்சான். மச்சானா? ஜிம்மே நீங்கள் வரலையே. அப்படி கூறி கட்டவளே. என் மச்சானா உன் தம்பிடி, உன் தம்பி பாபியை கேட்டேன். யாரை கேட்குற ஜங்குக்கா? சும்மாடி, ஜிம்மினை தான் கேட்டேன். பாபி எப்படி இருக்கா? பாபி நல்லா இருக்கான். அப்புறம் ஜங்குக்கா, நான் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லணும். என்னடி, என் குழந்தைக்கு அம்மாவாக ரெடியாக இருக்கியா? ஜங்குக்கா, என்ன சவுண்டே காணோம். ஐயோ, நான் வேறு அப்பப்போ இமேஜினேஷனுக்குள்ளே போயிட்டுறேனே. இருக்கேன்டி, கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன ஹாப்பியான நியூஸு? அது எங்கள் அக்கா இருக்கால. ஆமாம், உங்கள் அக்கா இருக்கா? லூசியா பொண்ணு பார்க்க இன்னும் 2 நாளில் வராங்க. ஓ, அப்போ உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமாம் சங்குக்கா, எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு போனதும் சீக்கிரமாகவே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அதுக்கு ஓகே சொல்லணும். உங்கள் அக்காவுக்கு என்ன லூசி என்ன அழகாக இருக்கா? ஆள் ஏன் நீ செட் ஆகாது? அதெல்லாம் ஆகும், ஆனால் நமக்கு தான் இப்போ செட் ஆகுன்னு தெரியலையே. ஜங்குக்கா, ஏதாச்சும் சொன்னியா? இல்லைடி, நல்லபடியாக முடிஞ்சிரும், எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொன்னேன். சரி, எப்போதும் கிளாரா உன் பக்கத்தில் தானே இருப்பா, அவகிட்ட கொடுக்குறியா? ஏன் கிளாரா கிட்ட? இல்லை, அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. லவ்வர்ஸ் கால் பண்ணால் என்கிட்ட பேசாமல் அவன் தங்கச்சிக்கிட்ட பேசணுமா? ஐயோ, கிளாராவா? அது சொத்து மூட்டை, தின்னுட்டுருவோம் நேரம். ஏன்டா அப்படி சொல்கிற? லில்லி, பார்க்க வரட்டா? அப்போ லில்லிக்கும் அந்த சைடு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவன் டப்புன்னு பார்க்க வரட்டான்னு கேட்குறான். எதுக்கு பார்க்க வரணும்? அதான் சொன்னேன்ல, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணுன்னு, அதுக்கு தான் கேட்குறேன். என்ன சொல்ல போகுது அது எப்படி சந்தோஷமான விஷயம்னு? அதை கேட்டு இவன் ஹாப்பியானா சரிதான், நானும் ஹாப்பி ஆகிடுவேன். இவன் ஹாப்பியானா அது ஜேகே. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அப்படியே ஜிம்மின் பின்னாடி இருந்து வந்துட்டு, மச்சான் கடலையா? இல்லை, கடலை வரைக்கிற ஸ்மெல்லு வந்துச்சு, அதான் மச்சான், அதான் லைட்டாக இங்கே வந்துட்டேன். ஜிமினா, அது மேக்ஸ் டீச்சரை ரூட்டுடுவ தானே நீனு? டேய், அது சும்மா சைட்டு தான். என்ன மச்சான், மூட்டு போய் கீழே பாத்ரூமில் இருக்குல்ல, அதில் உள்ளது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வை, வந்துடுறேன். அப்போ இந்த சைடு இல்லை சிரிச்சுட்ருக்கா. என்கிட்ட பேசணுன்னு எப்படி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுது பாரு. கிளாரா சோத்து முட்டையா? அவள் சாப்பிட்டுட்ருப்பாளா? என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தனியாக வந்துடுறது. அதான் எல்லோரும் உன்னை போட்டு இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ஜிமினா, போட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் போக சொல்லிவிட்டு, ஹலோ, அது டி என்ன அது சரி இருக்கட்டும், இப்போ வேண்டாம், நாளைக்கு நீ இங்கிட்டு தானே போவ எங்கள் வீட்டு வழியா? நாளைக்கு தான் லாஸ்ட்டாக யூனிஃபார்ம் போடுறது. நாளைக்கு தான் லாஸ்ட்டு, அதான் சொன்னல, பிக்கு எடுத்து வைச்சாங்கக்கா, அது உனக்கு மெமரபிளாக இருக்கும் அப்படின்னா. ஆமாம் சொன்னேன், அது மாதிரி எடுத்து வச்சிரு.
சரி, எடுத்து வைக்கிறேன்னு. சரி, அப்புறம் நாளைக்கு நீ ஸ்கூல் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே எனக்கு அந்த ஹாப்பி நியூஸை சொல்லு. அது அப்புறமா சொல்கிறேன்டி. இப்போ பார்க்க வருவான்னு கேட்டேன். இப்போது டியூஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இன்னும் ஒரு 30 மினிட்ஸில். 30 மினிட்ஸ் சரிங்களா? 15 மினிட்ஸ் அங்கே வந்துடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் பார்த்து பேசிவிட்டு அப்படியே அகைன் வந்துடுறேன். இப்போ தானே பார்த்துட்டு போனேன் ஃபியூ ஹார்ஸ்க்கு முன்னாடி. அது ஃபியூ ஹார்ஸ், அதெல்லாம் அவ்வளோ மணி நேரம்டி. இதுக்கு என்ன நான் பதில் சொல்கிறது? என்னை பார்க்காம ஜங்குக்காவால் இருக்கவே முடியல போல். அதை விட ஜங்குக்கா, அது வந்து ஏய் என்ன அது வந்துன்னு இப்போ வேற இவனை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது? வால்பேப்பர் இருக்குல்ல, அது நான் என்ன வச்சுக்கட்டும்? பூனைக்குட்டி வச்சுக்கட்டுமா இல்லை ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கட்டுமா? உன் புருஷன் நான் என்ன தூக்கி வச்சுக்கோ. ஹலோ, ஏன்டி சும்மா ஹலோன்னு லைனில் தான் இருக்கேன், கட்டாக பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் லில்லியும் அப்படியே ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ லில்லியோட அக்கா லூசி வர்றா. லில்லி, எங்கே இருக்க நீனு? ஜேகே அக்கா வராங்க, நீ வைக்கிறனா வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி அப்படியே அந்த பில்லோக்கு அடியில் மறைச்சி வச்சிட்றா. அப்போ ஜங்கு கட் பண்ணவே கிடையாது, அப்படியே லைன்லேயே இருக்கான். நான் இதை கட் பண்ணும் உங்கள் வரல டெய்லி கேட்கணும் போல் இருக்கும். டெய்லி என்ன ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி இருக்கும்போது உங்கள் அக்கா கூட பேசுகிற கான்வோவே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவனும் கட் பண்ணாமல் அப்படியே இருந்துகிட்ருக்கான். அப்போ லூசியும் வந்துட்டு லில்லிக்கிட்ட, லில்லி என்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல? ஆமாம், அதுக்குள்ளே பாருடா எங்கள் அக்காவுக்கு வைக்கத்தை. அப்போ நீ தான் நல்லா மருதாணி போடுவல்ல, எனக்கு போட்டு விடுறியா? ஐயோ அக்கா, உனக்கு தலை பின்னி உனக்கு சாரி எல்லாம் கட்டி உனக்கு அழகாக மருதாணி போட்டு எல்லாமே நான் பண்ணுறேன். லில்லி, அப்புறம் என்ன? என்னக்கா, நான் இங்கே வந்து போயிட்டா நீ அழுவியா? அக்கா இங்கே பாரு, நம்ம மற்ற சிப்ளிங்ஸ் மாதிரி கிடையாதுல்ல. நீயும் நானும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி எப்பயாச்சும் பேசிக்குவோம். நமக்கு என்ன, நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும், அப்புறம் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். புரியுதுலக்கா உனக்கே? அப்போ லில்லியோட மைண்ட் வாய்ஸ். ஆனால் இந்த இதில் இந்த ஜங்குக் பற்றி நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த பையனை பற்றி நினைக்கும் போது பாவம், இன்னொரு வையின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ப்ராப்பராக பாய் கூட சொல்லலை. ஆனாலும் இது ஒரு மாதிரி படன்னு ஃபீலிங்ஸ் கொடுக்குது இந்த பையன் கூட காலில் இருக்கும்போது. லில்லி, சொல்லுக்கா. அது வந்து அப்புறம் அக்கா என்ன அப்புறம்னு? எனக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்புறம் மேடம்க்கு எப்போ? அக்கா எனக்கு இப்போதைக்கும் வேணான்னு தோணுது. ஏன்? இல்லைக்கா, உன்கிட்டே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணாம், லேட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியும் அந்த கான்வர்சேஷனை அப்படியே கட் பண்ணி விட்டுடுறா. அப்புறம் 2 பேரும் அப்படியே லூசியோட ஃபோனில் உட்காந்துட்டு மெஹந்தி டிசைன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போது லில்லி இது அழகாக இருக்கா? ப்ளவுஸ்லாம் எப்படி தச்சுக்கட்டுமா? அக்கா உனக்கு எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொண்ணு பார்க்க வர்றதுக்காண்டி லூசி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ அது எல்லாத்தையுமே அப்படியே ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கூட அழகாக உட்காந்து பேசிட்டு போகிறா. அப்போ இப்படியே ஒரு 35 மினிட்ஸ் ஆகிருக்கும். அங்கே டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸும் வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லூசி தான் கொஞ்சம் நேரம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ வயனும் லில்லியும் என்னாச்சு? இவன் அகெயின் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணியிருப்பானே, சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறா. என்னது இவன் 30 மினிட்ஸா லைனில் தான் இருக்கானா? ஹலோ ஜங்குக்கா? ஓய் லில்லி, என்னடி என்ன? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ கட் பண்ணிவிட்டு போகணும் தானே சொன்னேன். எதுக்கு 30 மினிட்ஸ் கிட்டே அப்படியே லைன்லேயே இருந்திருக்க? நான் உங்ககிட்ட பேசணுன்னு தானே சொன்னேன். அதான் நான் தான் கட் பண்ண சொல்லிட்டேனே. எங்கள் அக்கா கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ கட் பண்ணியிருக்கலாம்ல? ஏய், அப்படியே நீ உங்கள் அக்கா கூட பேச தானே செய்கிற. அதான் உன் வாய்ஸ் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலான்னு. இந்த பையனை வச்சுட்டு என்ன அப்படி மேடாக தெரியுறான்? ஜங்குக்கா, இப்போல்லாம் தயவு செஞ்சு இருக்காத.
அப்படி தான் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேற ஜங்குக்கா நீனு. என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நீனு. இல்லையே, லவ் யூ சொல்கிறீ, லவ் யூ டூன்னு சொல்லுவேன், ஹேட்டுன்னு என்னைக்கு சொல்ல மாட்டேன். ஹலோ, ஏய் அது லைட்டாக இமேஜினேஷனுக்குள்ளே போயிட வேண்டி. என்ன இமேஜினேஷன்? அது நாளைக்கு வர லாஸ்ட்டு பசங்கள்லாம் அப்படியே ஜாலியாக இங்கே கடிச்சிட்டு தண்ணியை மேலே ஊற்றிட்டு அப்படியே கேக்கெல்லாம் மூஞ்சில் பூசிட்டு அப்படி இருப்போம்ல, அது. அப்போனா போயிட்டு அதை பற்றி திங்க் பண்ணு. இப்படியே லைனில் உட்காந்துட்டு இருக்காம நாளைக்கு போட்டு போகணும்ல யூனிஃபார்ம், அதெல்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டு சமத்து குட்டியாக ஷூ பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. ஓ, அப்படிலாம் முடியாதுரி. ஆமாம், நான் சொன்னதை சரி இல்லி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாதான் ஆச்சரியம். ஏய், நான் இன்னும் சொல்லாமல அறியா? ஆமாம், நீ எப்போ சொல்லியிருக்க? அப்போது ஜங்குக்கு அப்படியே இன்னொரு கால் வருது. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜிம்மின் தான் ஜங்குக்கை டீஸ் பண்ணுறதுக்காண்டி இடையில கால் பண்ணிகிட்ருக்கான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சில பல டிஸ்டர்பன்சஸ், சும்மா தள்ளி விட்டுருவோம் அதெல்லாம் அப்படின்னு கட் பண்ணி விட்டுடுறான். ஸோ ஜிம்மினும் நல்லா போட்டு ஜேகே ஓட்டிகிட்ருக்கான். அப்போ அகெயின் போகிறான். ஸோ நம்ம இந்த ஸ்டோர் ரூம் சினாரியோ பார்க்கலாமா? ஸோ ஜேகே இந்த சைடு லில்லி கூட பேச வந்துடுவான்ல. ஸோ அப்போ இந்த ஸ்டோர் ரூமில் ஜிம்மின் அண்ட் கிளாரா 2 பேரும் தானே இருந்திருப்பாங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே ஏதோ லைட்டாக அடுக்கிற மாதிரி கொஞ்சம் சீன் போட்டுட்ருக்கான். அப்போ இந்த சைட் கிளாரா, இவரை கேட்டால் நம்மளே கேட்டுடலாமா, எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜிம்மின், யோயோ கூப்பிட்டாலே என்ன என்ன எதுக்கு போய் சொன்னீங்க? நான் என்ன போய் சொன்னேன்? அவர் கமிட்டட்னு. ஏய், உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிட்டா? நீங்கள் நான் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள். அவர் கமிட்டட்னு எதுக்கு போய் சொன்னீங்க? அது என் மச்சானோட தங்கச்சி கமிட்டட் இப்போல்லாம் ஆகக்கூடாது, க்ரஷ் இஷ்யூன்னு வந்துட்டா அப்படியே படிப்பு கெட்டு போயிடும்ல, அப்புறம் அப்பா அம்மானத்தை யார் காப்பாற்றுறது? ஓ, நான் உங்ககிட்ட லவ் பண்ண போகிறேன்னு சொன்னேனா இல்லை க்ரஷ்ன்னு சொன்னேனா? அது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்திருப்பான். ஸோ எப்படியோ கிளாரா கிட்டேருந்து எஸ் ஆகிட்டு, ஸோ இப்போது நல்லா ஜேகேவை டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அகெயின் கிளாரா கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வர்றா. ஐயோ, இந்த அண்ணன் பேசியா இருப்பான், இந்த தங்கச்சி கையில் கத்தியோட வராளே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டே அப்படி நிற்கிறான். போச்சுடா போச்சு, என்னை குத்திட்ட கொலை கேஸில் உள்ளே போக போகிறேன், நீ ஹாஸ்பிட்டல் போக போகிற. பாவம் என் மச்சான் ஜேகே தான் ஹாஸ்பிட்டலு ஜெயில்னா அலைஞ்சிட்டு தெரிய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் அப்படியே அந்த குட்டி செடியில் அழகாக ஒரு செர்ரி மட்டும் வந்திருக்கும். ஸோ அதை மட்டும் அப்படியே ப்ளக் பண்ணி, அது கத்தி வச்சு வெட்டி எடுத்துக்கிறா. அப்பாடா, இதுக்கு தான் வந்தாளா? ஏதோ கொலை பண்ண போகிற மாதிரி ராட்சசி மாதிரி வர்றா. அப்போ அந்த கத்தி எப்படி ஜிம்மினோட மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டிட்டு, எங்கே பாருங்க, இனிமேல் ஏதாச்சும் பொய் கீன்னு என்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணுவேன்? நேடி ஓர மட்டிடுறீங்க, ஓர மரட்டுற அப்படின்னு கத்தியோடு சேர்த்து கிளாராவோட கையையும் பிடிச்சிட்டு அப்படியே அவளோட முதுகுக்கு பின்னாடி கையை எடுத்துகிட்டு போயிடுறான். அவனோட கையும் கிளாராவோட கையவும். என்ன இப்போது கையை விட போகிறீங்களா என்ன? இவ்வளோ நேரம் அப்படியே புலிக்குட்டி மாதிரி நீராப்பா இருந்த, இப்போ என்ன பூனைக்குட்டி மாதிரி பம்பிக்கிட்டுருங்க, ரெடி பண்ணுவேன்? அது நான் ஏதாச்சும் பண்ணுவேன். அதான் என்ன பண்ணுவேன்? நான் போய் சொன்னேன்னா அது என்ன இப்போ உங்கள் அண்ணன் சொல்லிட்டா? நீ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் தான் எடுக்கிறான். அப்போ கிளாரா அவளோட இன்னொரு கை வச்சு அப்படியே ஜிம்மினோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறா. அப்போ அந்த மூமெண்ட்டில் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. அப்போ 2 பேரும் அப்போ தான் ஐட்டோயே அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஏண்டி ஏன் என்னோட கண்ணுக்கு மட்டும் இவ்வளோ அழகாக தர்ற? அழகாக இருக்கடி கிளாரா, செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சைடு ட்ராக் ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த சைடு ஜங்குக்கா, சரி பட் இனிமேல் வெயிட் பண்ணாத, நீ போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கு, நாளைக்கு தான் அந்த குட்டி பையனை மிஸ் பண்ண போகிறேன். ஓ, நான் குட்டி பையனாடி? எனக்கு நீ குட்டி பையன் தானே, ஸ்கூல் படிக்கிற பையன். சரி, யூனிஃபார்ம் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு போகும்போது மார்னிங் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஜேகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, லூசி தான் போய் பார்த்துட்ருக்கா. சரி போ, என்ன சரி பாய் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஃபோன் எடுத்து இந்த சைடு வர்றான். அப்போ டக்குன்னு இதை ஜிம்மின்னு பார்த்துட்றான். கிளாரா
அது சும்மா சொன்னேன்னா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறான். ஆனால் ஜிம்மனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. யோ யாழ் என் வாயில கை வச்சிட்டாலே பா செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இவள் சீனியரை பார்க்குறாள். சீனியரை அது மட்டும் நடக்காது, எப்பவும் நடக்காது அப்படின்னு அவனு சொல்லிட்டு மச்சான் என்ன கடலை ஃபுல்லாக அறுத்தாச்சு போல். தீயலை மச்சான், நல்லா வாசனை தான் வந்துச்சு, மொறுன்னு இருக்கும் போல். சரி மச்சான் நீ நைட்டு சாப்பிட்டுக்கோ, அவன் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு அப்படி சிரிச்சு ஜேகேவை கலாச்சி விட்டுட்டு போகிறான். அப்போ ஜேகேவும் நீங்கள் மூடிங்க என்ன போங்க ஜிமினா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறான். ஸோ எப்படியே ஜேகேவும் போயிட்டு நைட்டு லில்லி கூட வந்து சாப்பிட்டே அப்படி இப்படின்னு குட்டி குட்டி சேட் எல்லாம் பண்ணிட்டு, ரொம்ப இல்லை சாப்பிட்டியா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலான சேட் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அவனு தூங்கிடுறான். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகேவும் அப்படியே எழுந்துட்டு அவனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கெட் ரெடி ஆகிட்டுருக்கான். இன்றைக்கி போகிறோம் யாழ் லில்லியை பார்க்குறோம். அவள் இன்றைக்கி தான் என்ன லாஸ்ட்டாக ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்க்குறான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனாலும் உங்ககிட்ட கேட்பேன்டி, உன்னை இந்த யூனிஃபார்மில் பார்க்கும்போது பிடிச்சிருக்கா இல்லை காலேஜ் போனதுக்கப்புறம் அந்த கேஷுவல் ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்ககிட்ட கேட்பேன். ஆனாலும் எப்பயும் இந்த ஜேகே ஒன்று லவ் யூ லில்லி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் செம்ம ஹாப்பியோட அப்படியே பர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டு அவனும் அப்படியே ரெடி ஆகிட்டு, டேய் ஜிமினா நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீ செகண்ட் வந்துரு. ஓ மச்சான் சந்துக்குள் சிந்து தானே, எனக்கு தெரியும் மச்சான், நீ போவோ நான் காவலுக்கு நின்றுக்கிறேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். அப்போ ஜேகேவும் புரிஞ்சா சரிதான் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அவனும் லில்லியோட வீட்டு பக்கத்தில் வந்துட்டான். அப்போ லில்லியும் அப்படியே ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கா. ஓகேடா, இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சிடுறேன். ஸோ என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு திணற மாதிரி இதுக்கு கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணும்போது. ஓகேடா, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக போட பார்க்குறேன். Stay safe and stay healthy. I love you all. Sarangi.